இல்ல எனக்கு சத்தியமா புரியல மக்களே. இப்ப சாண்ட்ரா என்ன ட்ரை பண்றாங்க? திவாகர் வாயில இருந்து எதை வர வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க? ஆல்ரெடி இப்ப தான் பிக் பாஸ் வந்து தண்ணி படத்தை கூட்டு வான் பண்ணிருக்காப்ல. அவுட் சைட் நியூஸ சொல்லாதீங்க, வீட்டுக்குள்ள வந்து வெளியே உள்ள நியூஸ சொன்னீங்கன்னா நான் உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் இப்பதான் மிரட்டி உட்கார வச்சிருக்காப்ல. அதுக்கப்புறமும் வேனுக்கு சாண்ட்ரா போயிட்டு நீங்க வந்து ஷோ ஃபுல்லா ஃபாலோ பண்ணீங்களா, இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் எல்லாம் பாத்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, அந்த டாஸ்க் எல்லாமே ஃபாலோ பண்ணீங்களா, கடைசி டாஸ்க் எல்லாம் பாத்தீங்களான்னு சொல்லிட்டு வேனுக்குன்னே தண்ணி பழ வாய புடுங்குறாங்க. அப்ப தண்ணி போல கொஞ்சம் உஷாரா இருக்காப்புல. தண்ணி போல உடனே அந்த இடத்துல இல்ல நான் வந்து ஷோவை பெருசா ஃபாலோ பண்ணல, எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு, நான் ரொம்ப பிஸியா இருந்தேன், அதனால வந்து நான் ஷோவை பெருசா ஃபாலோ பண்ணல, ஒரு சில டாஸ்க்கை மட்டும் தான் பார்த்தேன், ஒரு சில டாஸ்க்குமே நான் வீடியோஸ்ல தான் பார்த்தேன், பெருசா வந்து நான் எபிசோட் பார்க்கலன்னு சொல்லிட்டு மனுஷன் சொல்றாப்ல. இருந்தாலும் சாண்ட்ரா அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, இல்ல அந்த டாஸ்க் எல்லாமே பாத்தீங்களா, அந்த கடைசி டாஸ்க் உங்களுக்கு எந்த டாஸ்க் பிடிச்சிருந்துச்சு அதான் சொல்லுங்களான்னு சொல்லிட்டு வேனுக்குன்னே தண்ணி பழம் வாய சாண்ட்ரா புடுங்குறாங்க. இப்போ தண்ணி பழம் வாய புடுங்கி சாண்ட்ரா என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க. ஓ அவுட் சைட் நியூஸ் வந்து எப்படி இருக்கு, அவுட் சைட்ல இந்த ரெட் கார்டு மேட்டர் எப்படி பேசுறாங்க, அந்த டாஸ்க் எப்படி பார்த்தாங்க, மக்கள் சப்போர்ட் இருக்கா இல்ல மக்கள் சப்போர்ட் பார்வதிக்கு இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்க பாக்குறீங்களா? எனக்கு தெரிஞ்சு நீங்க பார்வதியை விட பயங்கரமான நெகட்டிவ் வாங்கி தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போவீங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த கார் டாஸ்க்கு அப்புறம் மக்கள் எல்லாருமே பார்வதிக்கு ஆப்போசிட்டா தான் பேசினாங்க. ரெட் கார்டு கொடுக்கணும், ரெட் கார்டு கொடுக்கணும், ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வீட்டுக்குள்ள பண்ண ஆக்டிங் எல்லாம் பார்த்து மக்கள் வெறுப்பாயி ரெட் கார்டு மேட்டர் அப்படியே விட்டுட்டு ஃபுல்லா இப்ப சாண்ட்ரா மேல தாவிட்டாங்க. சாண்ட்ராவை தான் ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரிட்டன் அந்த டாபிக் நீங்களே எடுக்க ட்ரை பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா பயங்கரமான செருப்படி வாங்க போறாங்கன்னு தோணுது. இதுல ஒரு தடவை மட்டும் அந்த டாபிக் எடுக்க ட்ரை பண்ணல, வெளியே வச்சு ஒரு தடவை அந்த டாபிக்கை புடுங்க ட்ரை பண்ணாங்க. அப்ப வினோத் காப்பாத்திட்டாப்ல. திரும்ப வீட்டுக்குள்ள போயிட்டு பிரச்சனை கிட்ட பேசுனீங்களா, வெளியே எப்படி இருந்துச்சு, பிரச்சனை ஏதாவது பேசினாரான்னு சொல்லிட்டு திரும்ப அந்த டாபிக் எடுக்க ட்ரை பண்றாங்க. அதாவது அவுட் சைட் நியூஸ் எடுக்க திரும்ப ட்ரை பண்றாங்க. அதுலயுமே தண்ணி போல கொஞ்சம் தெளிவா இல்ல நான் பெருசா யாருக்கிட்ட பேசலன்னு சொல்லி தப்பிஸ்டாப்ல. எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா அவங்களே வாயை கொடுத்து விஷயங்களை வாங்கி கட்டிக்க போறாங்கன்னு எனக்கு தோணுது. என்னென்ன விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத மொத்தமா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப வீட்டுக்குள்ள அந்த பணப்பெட்டிக்கான 2வது டாஸ்க் வச்சாங்க. அந்த டாஸ்க பத்தி அடுத்தது பார்க்கலாம். அந்த டாஸ்க் லெட்டர் படிச்ச உடனே அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த லிவிங் ஏரியால அரோராவை நம்ம கானா வினோத்தர்கள் பொத்துன்னு தள்ளி விட்டாப்ல. இது எனக்கு என்னமோ கர்மா மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அரோரா வந்து பல இடங்கள்ல கானா வினோத்தை பத்தி தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு என்னமோ பண்ண விஷயம் மாதிரி எனக்கு தோணுது. ஆனா கானா வினோத் தெரிஞ்சு பண்ணல, தெரியாம தான் பண்ணாப்ல. ஆனா அங்க ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு, எனக்கே கொஞ்சம் சிரிப்பா இருக்கு, கொஞ்சம் பார்க்க பாவமா இருந்துச்சு. என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா பார்த்துடலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோவை இன்னொரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப வீட்டுக்குள்ள வந்த தண்ணி பழம் வந்து நிறைய அவுட் சைட் நியூஸ உடைச்சாப்ல. வெளியே வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்கு, நம்ம 2 பேருக்கான காம்போவை இப்படி ரசிக்கிறாங்க, உங்களுக்கான காம்போ மக்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களை பிடிச்சிருக்கு, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்த உடைச்சாப்ல. அப்ப பிக் பாஸ் ரொம்ப நேரம் பார்த்துட்டு கடைசியில கூப்பிட்டு வார்னிங்கும் கொடுத்தாப்ல. அவுட் சைட் நியூஸ சொல்லக்கூடாது, அப்படி நீங்க சொன்னீங்கன்னா நான் கதவை திறந்து உங்களை வெளியே அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் என்னதான் ஒரு வார்னிங்கும் கொடுத்தாப்ல. அதுக்கப்புறம் இந்த மனுஷன் ரொம்ப தெளிவா எதையுமே பேசக்கூடாது, வீட்டுக்குள்ள நடந்த டாபிக் மட்டும் பேசலாம், அதாவது வீட்டுக்குள்ளனா அவர் இருக்கும்போது நடந்த டாபிக் மட்டும் பேசலாம்னு சொல்லிட்டு மனுஷன் ஒரு மாதிரி நம்ம வியானா பிடிச்சி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாப்ல. இந்த டாஸ்க் இப்படி பண்ணீங்க வியானா, வினோத் இப்படி பண்ணாப்லன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனுஷன் ஃபன் மோடுக்கு போனாப்ல. அப்ப அந்த இடத்துல நம்ம பிரவீன் காந்தி கூட அப்பப்போ கானா வினோத் மாதிரி கவுண்டர் போட ட்ரை பண்ணாப்ல. அங்க நம்ம கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணி தண்ணி போல ஒரு அடியை போட்டாப்ல. என்ன காந்தி சார் கானா வினோத் மாதிரி ட்ரை பண்றீங்களா, அதெல்லாம் முடியாது, கானா வினோத் தான், அவரை மாதிரி யாரும் கவுண்டர் போட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணிலாம் பேசுறாப்ல. எனக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. அப்ப அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்த சாண்ட்ரா என்ன பண்றாங்கன்னா, ஷோ எல்லாம் பாத்தீங்களா, டிடிஎஃப் டாஸ்க் எல்லாம் பாத்தீங்களா, எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பொறுமையா கேக்குறாங்க. அப்போ தலைமை ஃபர்ஸ்டே சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்னா, இல்ல நான் ஷோ பெருசா ஃபாலோ பண்ணல, எனக்கு டைம் இல்ல, நான் வந்து ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல போயிட்டு இருக்கேன், எனக்கு டைம் இல்ல, நான் இவங்க அந்த அவார்டு வாங்கினது மட்டும் பார்த்தேன், சார் வந்து கொடுத்தாங்கல்ல அந்த விஷயத்த மட்டும் பார்த்தேன்னு சொல்லி சொல்றாங்க. யாரு, நம்ம அரோராக்கு அந்த அவார்டு கொடுத்தாங்கல்ல, அந்த டிக்கெட் ஃபினாலே, அதான் தலைமை அவார்டுன்னு சொல்றாப்ல. சோ அந்த டிக்கெட் ஃபினாலே கொடுத்தது மட்டும் பார்த்தேன்னு சொல்லிட்டு தண்ணி பழம் சொல்றாப்ல. இருந்தாலும் சாண்ட்ரா அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா திரும்ப கேட்கறாங்க. திரும்ப டிடிஎஃப் டாஸ்க் எல்லாம் பாத்தீங்களா, உங்களுக்கு எந்த டாஸ்க் பிடிச்சிருந்துச்சு, எந்த டாஸ்கா பிடிச்சிருந்துச்சா, நாங்க விளையாண்ட டாஸ்க் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க் மேட்டரை ரிட்டன் கிண்டுறாங்க. அப்ப திரும்பியே தண்ணி பழம் சொல்றாப்ல, இல்ல நான் டாஸ்க் எல்லாம் பார்க்கல, நான் ஒரு சில டாஸ்க்கை மட்டும் பார்த்தேன், அதுவும் வீடியோ கிளிப்ஸா தான் பார்த்தேன், நான் வந்து பெருசா எபிசோட்லாம் ஃபாலோ பண்ணல, நான் பெருசா ஷோ ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு மனுஷன் சொல்றாப்ல. திரும்பியும் வேனுக்குன்னு இந்த எல்லா டாஸ்க்கும் பாத்தீங்களா, அந்த கடைசி டாஸ்க்கை பத்தி ஏதாச்சும் பாத்தீங்களான்னு சொல்லிட்டு அந்த கார் டாஸ்க் டாபிக்கை எடுக்கிறாங்க. அப்ப கார் டாஸ்க் டாபிக்கை எதுக்கு சாண்ட்ரா எடுக்கிறாங்க, அவங்களுக்கு இப்ப தெரிஞ்சுக்கணுமா,
அவங்களுக்கு இப்போ அவுட் சைட் நியூஸ் எப்படி இருக்கு, நம்ம ரெட் கார்டு கொடுக்க வச்சிட்டோம், அப்போ இதை மக்கள் எப்படி பாக்குறாங்க, அந்த ரெட் கார்டு விஷயத்தை எப்படி மக்கள் பாக்குறாங்க, விஜய் பார்வதியை மக்கள் கொண்டாடுறாங்களா இல்ல என்ன 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 மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க நினைச்சு சாண்ட்ரா அந்த டாபிக்கை ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. அந்த இடத்துல கானா வினோத் காப்பாத்திட்டாப்ல. அந்த இடத்துல கானா வினோத் என்ன பண்ணிட்டாருன்னா, இங்க பாரு தண்ணிப்பழம் வாயை புடுங்குறாங்க, பாத்துருந்துக்கோன்னு சொல்லிட்டு தண்ணி பழத்தை டப்புன்னு கானா வினோத் காப்பாத்திட்டாரு. இல்லனா கண்டிப்பா அந்த மனசே ஏதாச்சும் உளறி இருப்பாரு. ஏன்னா ஒரு 10 தடவை தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தா உங்களுக்கே தெரியும், அவரே சொல்லிடுவார் இப்படி இருக்கு ஷோ இப்படி போச்சுன்னு சொல்லிட்டு அவரே சொல்லிடுவாரு. அப்போ நல்ல வேளை கானா வினோத் டக்குன்னு குறுக்க வந்து வாயை கொடுத்துக்காத அமைதியாருன்னு சொல்லிட்டு டப்புன்னு ஆஃப் பண்ணிட்டாப்ல. அதுக்கப்புறம் தண்ணி பழம் சொல்லிட்டாப்ல, இல்ல நான் ஷோ எல்லாம் பார்க்கல, நான் வெறும் மணிக்கு அரோராக்கு அந்த இது கொடுக்கும்போது மட்டும் தான் பார்த்தேன், மற்றபடி நான் ஃபாலோ பண்ணலன்னு சொல்லியாச்சு. அப்ப அந்த இடத்துல அந்த டாபிக்கை விட்டாச்சு. அப்புறம் டாஸ்க் லெட்டர் படிக்கிறதுக்கு எல்லாம் உள்ள கூப்பிட்டாச்சு, எல்லாம் உள்ள நடந்து வந்துட்டு இருக்காங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறமும் சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாசத்தை பொழிறாங்க. என்ன கதனே தெரியல, ஒரு மாதிரி தண்ணி பழத்துக்கு மேல கையை போட்டு அண்ணா வாங்கண்ணா போங்கண்ணான்னு சொல்லி பேசிக்கிட்டு அப்படியே கேட்கறாங்க, பிரச்சனை கிட்ட பேசுனீங்களா, வெளியே போயிட்டு பிரச்சனை ஏதாவது உங்ககிட்ட பேசினாரா, பிரச்சனை பத்தி ஏதாச்சும் கேள்விப்பட்டீங்களான்னு சொல்லிட்டு அவுட் சைட் நியூஸை ரிட்டர்ன் எடுக்க ட்ரை பண்றாங்க. இப்ப பிரஜன் கிட்ட பேசியிருந்தா என்ன டாபிக்கை பேசியிருப்பாருன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா தண்ணிப்பழம் உள்ள வர போறாருன்னா கண்டிப்பா பிரஜனுக்கு தெரிய வந்திருக்கும். அப்ப பிரஜன் என்ன சொல்லியிருப்பாரு, கொஞ்சம் பாத்துக்கோங்க சாண்ட்ரா கிட்ட கொஞ்சம் நான் சொன்னதா சொல்லுங்க, நான் வந்து ஓகேவா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா பிரஜன் சொல்லியிருப்பாரு. அந்த விஷயத்த புடுங்கறதுக்கு தான் நீங்க பிரஜன் கிட்ட பேசுனீங்களா, வெளியே போயிட்டு போன் பண்ணி பேசுனீங்களா, அவர் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த டாபிக் எடுக்க ட்ரை பண்றாங்க. அங்கேயே நம்ம தண்ணிப்பழம் தப்பிச்சிட்டாப்ல. அங்கேயே தண்ணிப்பழம் என்ன சொல்லிட்டாருன்னா, இல்ல நான் வந்து வெளியே போயிட்டு ரொம்ப பிஸி பத்துக்கோங்க, அது மட்டும் இல்லாம நான் நம்பரே வாங்கல, அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு, நான் யாருக்கான நம்பருமே வாங்கல, நான் ரொம்ப பிஸியா போயிட்டு இருந்தேன், எனக்கு தெரியல, நான் பார்க்கல பத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மனுஷன் பல்ட்டி அடிச்சாப்ல. இருந்தாலும் சாண்ட்ரா விடுற மாதிரி தெரியல. ஐ திங்க் இந்த மாதிரி ஏதோ நோண்டிதான் அதுக்கு அடுத்தது வாங்கி கட்டிக்க போறான்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு நியூஸ் இருக்கு, திரும்ப சாண்ட்ராக்கு பேனிக் அட்டாக் வர்ற மாதிரி ஒரு நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்ப வருது எப்படி வருது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இவங்களே வாயப்படுங்கிற தப்பு தானே ப்ரோ, இவங்களே வாயப்படுங்கிற தப்பு தானே. ஓகே, நீங்க ஒண்ணு பண்ணி உங்களை ஒருத்தவங்க ஒண்ணு பண்ணி ரெட் கார்டு கொடுக்க வச்சாச்சு, 2 பேர் வெளியே போயிட்டாங்க, அந்த டாபிக் முடிஞ்சு. அந்த டாபிக்கை நீங்க தொடர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் நெகட்டிவ் கிடைக்கும். ஆல்ரெடி அந்த டாபிக்கை நீங்க தொடர பாக்குறீங்க அப்படிங்கறதால தான் நெகட்டிவ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. தட் மீன்ஸ் அந்த ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் கூட 2 பேர் மன்னிப்பு கேட்க வரும்போது ஒன்னு பயந்தீங்களே, அதை புடிச்சு வச்சுதான் மக்கள் இப்பவும் உங்களை அடிச்சிட்டு இருக்காங்க. ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறமும் நீ என்னமா ட்ரை பண்றன்னு சொல்லிட்டு உங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த டாபிக் முடிஞ்சு போச்சு. அந்த டாபிக் வச்சு ரிட்டர்ன் மைலேஜ் தேடுறீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான நெகட்டிவ் கிடைக்கும். அந்த டாபிக்கை வச்சுட்டு மைலேஜ் தேட ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா ரெட் கார்டு அப்படிங்கிற விஷயம் ஒருத்தவங்களை அழிச்சிருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இண்டஸ்ட்ரியில அவங்க திருப்பி எந்திரிச்சு வர்றது கஷ்டம், ரொம்பவே கஷ்டம். அதனால தான் அந்த டாபிக் எல்லாம் பேசாம விட்டுட்டு இருக்கோம். சரி ஓகே, அவங்க வாழ்க்கையில ஏதாவது பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அந்த டாபிக்கை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேத்து ஒருத்தி பேசணும், இன்னைக்கு ஏதாவது நம்ம டாபிக் எடுத்தோமா இல்ல. ஏன்னா நமக்கு தெரியும் இதுக்கப்புறம் அவங்க இண்டஸ்ட்ரியில எந்திரிச்சு வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அவங்களா ரொம்ப ட்ரை பண்ணி நிறைய விஷயங்களை பண்ணி தான் மேல வர முடியும். அப்படி இருக்கும்போது நீங்க அந்த விஷயத்தை ரிட்டர்ன் எடுக்கிறது ரொம்ப தப்பா எனக்கு தோணுது. ஏன்னா இண்டஸ்ட்ரியை பத்தி நல்லா தெரிஞ்ச சாண்ட்ரா திரும்ப அந்த டாபிக்கை எடுக்க ட்ரை பண்றது தப்பு மாதிரி எனக்கு தோணுது. இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பட் தண்ணிப்பழம் ரொம்ப தெளிவா தான் இருக்காப்ல. அந்த டாபிக் ஒரு மாதிரி இக்னோர் பண்ணிட்டு தான் போறாப்ல. அதுக்கு அடுத்ததா இப்ப இந்த டாஸ்க் லெட்டர் படிக்கும் ஒரு ஃபன்னு ப்ரோ, இந்த பணப்பெட்டிக்கான டாஸ்க் லெட்டர் ஒரு பால் சம்பந்தப்பட்ட டாஸ்க் தான் கொடுத்துருக்காங்க சரியா, கோல்டன் பால் ரெட் பால்னு சொல்லிட்டு. அதுல இந்த டாஸ்க் எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கானா வினோத் பக்கத்துல தான் அரோரா உட்கார்ந்துருந்தாங்க. ஆனா சோஃபால காலை மடிச்சு இப்படி உட்கார்ந்துருந்தாங்க, காலை வந்து இப்படி மடிச்சு சோஃபால உட்கார்ந்துருந்தாங்க. அப்ப கானா வினோத் என்னது ரெட் கலர் பாலை எப்படி தள்ளணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அரோரா பிடிச்சு இப்படி தள்ளிட்டாப்ல. அரோரா காலை மடிச்சு வச்சிருந்தது அவர் கவனிக்கல. அரோரா பொச்சுன்னு இப்படி போய் விழுந்துட்டு ப்ரோ, நான் அவ்வளவுதான் காலி. கானா வினோத் கேஸ் வாங்கிட்டாருன்னு நினைச்சேன். நல்ல வேலை அந்த பொண்ணு பெருசா எடுத்துக்கல. ஆனா அடி நல்லா விழுந்திருக்கும் ப்ரோ. ஏன்னா கால் மடங்கிருக்கு, கையை இதே பண்ணல, கை இப்படி போயிருச்சு, மூஞ்சி உடம்புன்னு அடிக்கிற மாதிரி அந்த பொண்ணு விழுந்துட்டு. கண்டிப்பா அந்த பொண்ணு நீங்க நைட்டு பாடி ஆயிரும் தான் எனக்கு தோணுது. சரியான அடி. நல்ல வேலை டப்புன்னு அந்த இடத்துல அந்த பொண்ணு எதுவும் சொல்ல. கானா வினோத்தே பதறிட்டாப்ல. அதுக்கப்புறம் தான் அவருக்கே தெரிய வந்துச்சு, ஆகா இவ இப்படி காலை வச்சிருந்தான்னு சொல்லிட்டு. பார்க்க கொஞ்சம் சங்கடமா இருந்தாலும் இவ தானே கானா வினோத்தை பத்தி தேவையில்லாம பேசிட்டு இருந்தா, கொஞ்சம் தலைக்கணத்துல ஆடின மாதிரி இருந்துல, வேணும் இது உனக்கு வேணும் தான். பார்க்கலாம் சாண்ட்ரா வந்து எப்படி வாயை பிடிங்க என்ன மாதிரி வாங்கி கட்டிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதிகப்படியான நெகட்டிவோட தான் அந்த சாண்ட்ரா வீட்டோட வெளியே போவான்னு எனக்கு தோணுது. இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.